டவுட் இருந்தால் டாக்டரை பார்க்குறது இஸ் ஆல்வேஸ் சேஃபர். என்ன கேட்டிங்கன்னா, நிறையா பேர் வந்து டிமென்ஷியா இப்போ ஒருத்தருக்கு ஞாபக மறதி இருக்குது, அது வந்து நார்மல் ஏஜிங் தான் நினச்சிட்டு விட்டுடுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க முன்னாடி செஞ்சிட்டு இருந்த வேலைகள் அவங்களால இப்போ செய்ய முடியாமல் போகுது. முன்னை விட அவங்க நிறையா ஹெல்ப் கேட்குறாங்க, இல்லை வேலையை செய்யாமல் போகிறாங்க அப்படின்னாக்க டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது அவசியம். நம்ம ஊரில் என்ன ஆகுதுன்னா, நிறைய சமயம் வந்து டிமென்ஷியாவை ஏர்லியாக டயக்னோஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நிறைய சமயத்தில் வந்து ரொம்ப அதிகமாக போய் அவங்களோட பிஹேவியரில் மாற்றங்கள் ஏற்படும் போது அவங்க சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, அஜிடேட்டடாக இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியில் போக ட்ரை பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லை வீட்டில் இருக்கிறவங்க அடையாளம் தெரியல, பையனை பொண்ணை மருமகளை பேரன் பேத்திகளை கூட அடையாளம் தெரியாமல் போகுது. அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் அவங்க வந்து ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஏர்லியாக எவ்வளோ சீக்கிரம் டிமென்ஷியா இருக்குதுன்னு ஒருத்தவங்களுக்கு கண்டுபிடிக்கிறோமோ, நம்ம அவங்களுக்கு இன்டர்வென்ஷன்ஸ், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை நம்ம சீக்கிரமாக ஆரம்பித்தோன்னா நிறைய விதத்தில் அவங்களோட வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அறிகுறி அவங்க வழக்கத்தை விட கொஞ்சம் வித்தியாசமாக அவங்களோட செயல்பாடுகள் இருக்குது, இல்லை முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வேலைகள் அவங்களால செய்ய முடியாமல் போகுது, அடிக்கடி மறக்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இல்லை சில சமயம் வார்த்தைகள் சரியாக வரமாட்டேங்குது, அவங்க என்னமோ சொல்ல நினைக்கிறாங்க ஆனால் வேறு எதுவும் சொல்கிறாங்க, இல்லை வார்த்தைகளுக்கு பதிலாக செய்கையாக காமிக்கிறாங்க. இப்போ கத்தி வேணுங்கிறதுக்காக கத்தி இல்லாமல் அவங்க வந்து அது காய்கறி நறுக்குவோமே அதை கொடு, இல்லை கையால் இப்படி கட் பண்ணி காமிக்கிற மாதிரி செய்கை காமிச்சு அந்த பொருளை கேட்குறது. இந்த மாதிரிலாம் வேர்ட் ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சுனாக்க டெஃபினட்டாக ஏர்லியாக நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். டிமென்ஷியா மெயினாக வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் நிறையா பாதிப்பு ஏற்படுத்தும். யூஷுவலாகவே வந்து டிமென்ஷியாவோட ரிஸ்க் வந்து 60 வயசுக்கு மேலே தான் நிறையா இருக்குது. ஆனால் ரேராக சில பேருக்கு வந்து 40 வயசில் 35 வயசில் கூட நான் ஒரு பேஷண்ட் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப ரேர். பல காரணங்களால் அது ஏற்படலாம். மூளையில் வேறு ஜெனட்டிக்காக சில ஏற்படுற கண்டிஷன்ஸ்னால, இல்லை வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லை ஹெட் இன்ஜுரி அந்த மாதிரிலாம் இருந்தால் கூட அவங்களுக்கு டிமென்ஷியா ரிஸ்க் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மாதிரி ரொம்ப ஏர்லியாக வருதுங்கிறது ரொம்ப ரேர். 60 வயசுக்கு கீழே ஏற்பட்டது ரேரு. 50 வயசுக்கு மேலே வரதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, பட் அதுவுமே ரிஸ்க்கு கம்மி தான். 50 வயசுக்கு மேலே தான் ரிஸ்க் இன்னும் அதிகமாகும். அதாவது வயசாக ரிஸ்க் வந்து டபுள் ஆகிட்டே போகும். ஸோ எவ்ரி 10 இயர்ஸ் பார்த்திங்கன்னா ரிஸ்க் டபுள்ஸ். போஸ்ட்போன் பண்ணுறதுனா நம்ம யாருக்கும் எந்த நல்லதும் செய்ய போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் தான் நம்ம அதிகப்படுத்துவோம். ஏன்னா போஸ்ட்போன் பண்ணுறதுனால காம்ப்ளிகேஷன்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது என்ன ஆகுனா, காமனாக வர காம்ப்ளிகேஷன்ஸ் டிமென்ஷியாவில் என்னென்னா, அவங்க வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோங்கிறது மறந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து பழைய விஷயங்கள் தான் ஞாபகம் இருக்கும், புது விஷயங்கள் ஞாபகம் இருக்காது. இன்னும் சில பேருக்கு வந்து டிமென்ஷியா டயக்னோசிஸ் நம்ம டிலே பண்ண அவங்களுக்கு வந்து நைட்டு சரியாக தூங்க மாட்டாங்க, இல்லை அவங்க வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. நான் வந்து ஒரு வாட்டி ஒரு பேஷண்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு அடையாளம் தெரியல. நைட் அவங்க பெட்ரூமில் இருக்கும்போது யாரோ ஒரு ஆம்பளை என் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான்ட்டு அவங்க கத்தி எடுத்துகிட்டு வந்து அவனை அந்த ஆளை நான் வந்து குத்த போகிறேன், என்னோடய பாதுகாப்புக்காக நான் வச்சுருக்கேன், கத்தி எடுத்து அவங்களுக்கு குத்த போகிறது அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியான ரிஸ்க்கு காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோன்னா இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஷூர், டிமென்ஷியா இஸ் டெஃபினெட்லி ப்ரிவென்டபிள். இப்போது ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்த நிறையா ரிசர்ச் ஸ்டடீஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னாக்க 40% நம்ம ரிஸ்க் ஆஃப் டிமென்ஷியாவை குறைக்க முடியும். நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் 60 வயசுக்கு மேலேயாவது ஆரம்பித்தாலும் இட்ஸ் ஃபைன், பெட்டர் லேட் தென் நெவர். பட் ஐடியலாக நம்ம டிமென்ஷியா ப்ரிவென்ஷன் வந்து சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கணும். ஆக்சுவலாக இட் ஸ்டார்ட்ஸ் வித் நம்ம கருவிலேருந்தே ஆரம்பிக்குது. நம்ம வந்து நியூட்ரிஷன், அதாவது ஒரு அம்மாவோட வயத்தில் வளர்கிற அந்த கருவுக்கு வந்து எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் போகுது, அதோட பிரெயின் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதோட பிரெயின் டெவலப்மெண்ட் அந்த ஸ்டேஜில் இருக்கிறத வச்சு தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம பிரெயின் எப்படி இருக்க போகிறதுங்கிறது தெரியும். ஸோ அந்த வயசில் சின்ன கருவிலேயே அது ஆரம்பிக்குது. ஸோ நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும். அதே மாதிரி லிட்ரஸி, குழந்தைங்கள படிக்க வைக்கிறது ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு நமக்கு ஒருத்தவங்களோட லிட்ரஸி இருக்கோ அது அந்தளவுக்கு டிமென்ஷியா ரிஸ்க் வந்து குறையும். ஸோ அதுவுமே வந்து நிறையா ஸ்டடீஸில் வி ஹவ் ஐடென்டிஃபைட். மூணாவது வந்து அவங்களோட எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல், அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க லைஃப் ஸ்டைலை ஒழுங்காக பார்த்துக்கிறாங்கங்கிறது. ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப அவசியம். டயட், அவங்க வந்து எந்த அளவுக்கு
பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப எக்ஸசிவ் ஒரு கார்போஹைட்ரேட் மட்டுமோ இல்லை ப்ரோட்டீன் மட்டுமோ ஃபேட் மட்டுமோ அந்த மாதிரி இல்லாமல் பேலன்ஸ்டாக அவங்க டயட் எடுத்துக்கிட்டாக்க டெஃபினட்டாக டிமென்ஷியாவோட ரிஸ்க்கை நம்ம குறைக்க முடியும். மிட் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி டிசீசஸ் வரும், இல்லை இருதய நோய், ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரிலாம் வந்ததுனாக்க அதுக்கு நம்ம ப்ரிவெண்ட் பண்ணால் பெட்டர். பட் வந்துடுச்சு, அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துடுச்சு, டயபெட்டிஸ் வந்துடுச்சு, இல்லை ஹார்ட் டிசீஸ் இருக்குனாக்க அதுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதை கண்ட்ரோலில் வைக்கிறது ரொம்ப அவசியம். அதுவுமே நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா டிமென்ஷியா வரதுக்கான ரிஸ்க்கை வந்து நம்ம பல மடங்கு குறைக்க முடியும். அதை தவிர இன்னும் கொஞ்சம் வயசாகுதுன்னா அவங்களுக்கு காது கேட்காம போகுது, இல்லை கண்ணு தெரியாமல் போகுதுன்னா அதை கரெக்ட் பண்ணணும். சில பேர் காது கேட்கல, எனக்கு காதில் வந்து மிஷின் போட்டால் எனக்கு வந்து ரொம்ப சத்தமாக இருக்குது, இல்லை கூச்சமாக இருக்குது, நிறைய பேர் என்னை பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்கன்னு போடாமல் இருப்பாங்க. அதுவுமே வந்து டிமென்ஷியாவோட ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்தும். இன்னொன்று வந்து சோஷியல் ஐசோலேஷன். இவங்க வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு தனியாக இருக்கிறது, யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது, வெளியில் போகாமல் 4 பேரை பார்க்காம விஷயங்களில் கலந்துக்காமல் இருக்கிறதும் வந்து டிமென்ஷியாவோட ரிஸ்க்கை அதிகப்படுத்துது. அதே மாதிரி டிப்ரெஷன், ஒருத்தவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குது, அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோனாலும் டிமென்ஷியாவோட ரிஸ்க் வந்து அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பல வாழ்க்கை ஃபுல்லாக நமக்கு ஏற்படுற மாற்றங்கள், அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அது கரெக்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். இன்னொன்று முக்கியமான லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர் வந்து ஆல்கஹால் யூஸ் அண்ட் ஸ்மோக்கிங், டொபாக்கோ, ரெண்டுமே வந்து டிமென்ஷியாவோட ரிஸ்க் வந்து அதிகப்படுத்துது. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணோமோ அந்த அளவுக்கு பிரெயின் ஹெல்த்துக்கு நல்லது. டிமென்ஷியாவை நம்ம ட்ரீட் பண்ண முடியும், ஆனால் இப்போதைக்கு இந்தியாவில் நம்மளால் டிமென்ஷியாவை க்யூர் பண்ண முடியாது. ஆனால் இதில் குட் நியூஸ் என்னென்னா, கடந்த சில வருஷங்களாக உலக அளவில் நடந்துகிட்ருக்க ரிசர்ச்சில் இப்போ டிமென்ஷியா, பர்டிகுலர்லி ஆல்சைமர்ஸ் டிசீஸை வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக சில ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ வந்திருக்கு. அதை வந்து நம்ம ஏர்லியாக நம்ம டயக்னோஸ் பண்ணோன்னா ஆல்சைமர்ஸ் டிசீஸுங்கிறது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தவங்களோட செயல்பாடுகள் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகுச்சுன்னா டிமென்ஷியான்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே நம்ம பிரெயினில் வந்து மாற்றங்கள் ஏற்படும் அந்த ஆல்சைமர்ஸ் டிசீஸ்னால். அந்த மாற்றங்களை ஏர்லியாகவே கண்டுபிடிக்கிறதுக்கும் சில டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பண்ணோன்னாக்க ஆல்சைமர்ஸ் டிசீஸ் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோன்னா அந்த டிமென்ஷியா வராமே நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இந்தியாவில் அது வரல. அண்ட் ஆஸ் சச் இப்போதைக்கு இட் இஸ் நாட் அஃபோர்டபுள். ஐ வுடன்ட் அட்வைஸ் எல்லாரும் போய் அதை எடுத்துக்கணுங்கிறது இப்போது முடியாது. பட் ஆஸ் சச் டிமென்ஷியா இருக்குனாக்கா நம்ம ஊரில் இப்போ என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குனாக்க டிமென்ஷியாவை நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அதை பல க்யூர் பண்ண முடியலனா கூட ட்ரீட் பண்ண முடியும். இப்போ எப்படி டயபெட்டிஸை நம்ம க்யூர் பண்ணலைனா கூட ட்ரீட் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுருக்கிறோமோ அந்த மாதிரி டிமென்ஷியாவையுமே நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து வெறும் மருந்து மாத்திரைகள் மட்டும் இல்லை. நம்ம வந்து அவங்களுக்கு பலவிதமான காக்னிட்டிவ் ஸ்டிமுலேஷன் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது, காக்னிட்டிவ் ரீஹாபிலிட்டேஷன் இன்டர்வென்ஷன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட டெஃபிசிட்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டும், சைக்கலாஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ், பிஹேவியரல் இன்டர்வென்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதையும் தவிர்த்து அவங்களுக்கு வந்து தினப்படி அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை அவங்களுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம், அதை சூப்பர்வைஸ் பண்ணலாம், ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணலாம். இப்போது சில சமயம் என்ன ஆகுனா அவங்க வந்து கிச்சனில் ஒரு வாட்டி போய் பாத்திரத்தை மறந்து வச்சு அது வந்து தீ பிடிச்சிருச்சு, அதனால் அவங்களை கிச்சனுக்குள்ளேயே போக விடாமல் நிறுத்திட்டோன்னா அவங்களோட டிட்டீரியரேஷன் வந்து இன்னும் ரேப்பிடாக இருக்கும். அவங்களுக்கும் அவங்களோட தினப்படி செயல்பாடுகள்லேருந்து அவங்க தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து தன்னோட ஒரு ஐடென்டிட்டியை லூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சமைச்சிட்டு இருந்தவங்க திடீர்னு கிச்சனுக்குள்ளேயே போகாத அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து சந்தேகங்கள் வரும், அவங்க கோபம் வரும், சண்டை போடுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் ரிஸ்க் இருக்குது, பட் நம்ம வந்து சூப்பர்வைஸ் பண்ணிக்கலாம். அவங்க இன்னும் அவங்க வாழ்க்கை தரம் பெட்டராக இருக்குன்னா அவங்களுக்கும் நம்ம இதை செய்கிறோம், நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு மனசளவில் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அவங்க மூளையும் ஆக்டிவாக இருக்கும், அவங்க செஞ்சிட்ருக்காங்க. கிச்சனில் போய் இப்போது ஒரு சமைக்கிறதுங்கிறது மூளைக்கு ஒரு எக்ஸசைஸ் தான். எவ்வளோ காய்கறி போடுறோம், எவ்வளோ உப்பு போடுறோம், எவ்வளோ மிளகாப்பொடி போடுறோம், அந்த கால்குலேஷன் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறதுங்கிறது மூளைக்கு ஒரு எக்ஸசைஸ். அதை நம்ம அவங்கள செய்ய விடாமல் வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தப்பு. ஸோ இப்போ ஒருத்தங்க வெளியில் போகிறாங்க, தினம் வாக்கிங் போகிறாங்கனாக்க வெளியில் போயிட்டு ஒரு வாட்டி அவங்க காணா போயிட்டாங்க, அதனால் அவங்கள திருப்பி நான் வெளியிலேயே அனுப்ப மாட்டேங்க சொல்கிறது வந்து அஃப்கோர்ஸ் சேஃப்டி வைஸ் கரெக்டு, பட் அதனால் அவங்களுக்கு இன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படும். ஸோ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலான்னா கூடவே அவங்க சூப்பர்வைஸ் பண்ணிவிட்டு கூட அவங்கள யாராவது கூட போய் அவங்கள பார்த்துக்கிறது, இல்லை சம்டைம்ஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் கிடைக்குது. ஜிபிஎஸ் ட்ராக்கர்ஸ் அவங்கக்கிட்ட வச்சுட்டு அவங்கள வெளியில் போக விடலாம். இல்லை அவங்கள துணியில் காலரில் ஃபோன் நம்பர், அட்ரஸ் அந்த மாதிரி எழுதி வைக்கலாம். இல்லை லேமினேட்டட் கார்ட்ஸ் அவங்க
பாக்கெட்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா அவங்க இன்னும் அவங்களோட தினப்படி வேலைகளை அவங்க செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் வந்து கிச்சன் எங்கே இருக்குது, பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியலனாக்கா நம்ம சைனேஜ் போடலாம். அவங்களுக்கு வந்து கிச்சன் பாத்ரூம் அப்படின்னு நம்ம சைன் நல்லா தெரியிற மாதிரி வெளிச்சமாக வச்சுக்கிட்டு லைட்டு போட்டுட்டு அந்த மாதிரி நம்ம வச்சோம்னாக்கா அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவங்க பெட்ரூமில் அவங்க லிவிங் ரூம்லலாம் கிளட்டர் நம்ம குறைக்கலாம். நிறையா சாமான்களை அடைச்சி வச்சுட்டு அவங்க நடக்க முடியாமல் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, தடுக்கி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களோட துணி எது, அவங்க இன்றைக்கி எதை போட்டுக்க போகிறாங்க அது அவங்களுக்கு தெரியாமல் போகலான்னு நிறையா அங்கே ஐட்டம்ஸ் இருந்ததுனாக்க ஸோ சிம்பிளாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் அங்கே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக அவங்க கண்ணுக்கு படாமல் தனியாக எடுத்து வைக்கிறது, எடுத்து மேலே பரனில் எடுத்து வச்சிடலாம், இல்லை கபோர்டில் வச்சு லாக் பண்ணி கீழே போட்டு வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுறோமோ, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமோ, அவங்களால தினப்படி அவங்க வேலைகளை செய்ய வைக்கிறோமோ வித் சப்போர்ட் வித் சூப்பர்விஷன் அவங்க இன்னும் நிறைய நாளைக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் டிமென்ஷியா. அஃபோர்டபிலிட்டி பார்த்திங்கன்னா மருந்து நீங்கள் சுகருக்கோ இல்லை பிபிக்கோ எடுக்கிற மருந்தை விட இது ஒன்றும் வெரி எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. அதே அளவுக்கு காஸ்ட் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் சில மெடிசன்ஸ் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் போய் கேட்டு பார்க்கலாம். ஸோ அண்ட் அதர் ட்ரீட்மெண்ட்ஸ் நிறையா விஷயங்கள் இப்போது பல இடங்களில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்தந்த சர்வீசஸ் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு டெமென்ஷியா சர்வீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டே கேர் சென்டர்ஸ் நீங்கள் அகெயின் யூஸ் பண்ணிக்கிறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் 4 பேர் பார்த்து 4 பேர்கிட்ட பேசி அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க என்கேஜ் பண்ணிக்கிட்டாக்க பிரெயினுக்கு இன்னும் நல்லது. ஸோ இந்த மாதிரியான பல ட்ரீட்மெண்ட்ஸ் டெமென்ஷியாவுக்கு இப்போதைக்கு இருக்குது இந்தியாவில். கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.